ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். நம்ம வந்து மீஷோவில் நிறைய ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். அது குர்த்திஸாக இருக்கட்டும், இல்லை சல்வாஸாக இருக்கட்டும், சாரீஸாக இருக்கட்டும். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டன்டடாங் ஆரி மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் வந்து இந்த ப்ரைஸில் இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். மீஷோவில் ஆரி ப்ளவுஸோட அன்ஸ்டிச் மெட்டீரியலோட குவாலிட்டி, அப்புறம் அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனாபாண்டி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர். இதோட ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ஓவராலாக இது பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு தெரியுதா இதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே? இது வந்து இதோட ஸ்லீவ். ஸோ ஸ்லீவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக ஹெவியாக வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 245. 245க்கு இப்படி ஒரு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்னே சொல்லலாம். ஏன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல். ஸோ நம்ம இது வந்து ஷோல்டர் சைடில் வந்து வரும். ப்ளவுஸில் ஷோல்டர் பகுதியில் வர பேட்டர்ன் இது. பேக் பேட்டர்னுமே பார்த்துடலாம் இருங்க. வாவ், பேக் பேட்டர்னுமே நல்லா ஹெவியாக தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கையில் ஸ்டிச் பண்ண மெட்டீரியல் மட்டும் நினச்சிடாதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரி. ஸோ தெரியுதா? இப்போ இந்த பக்கம் இருக்க கோல்டனாக இருக்கட்டும், இங்கே இருக்க ரெட்டாக இருக்கட்டும், எல்லாமே மிஷின் எம்ப்ராய்டரி. நடுவில் வந்து உங்களுக்கு அங்கங்கே ஸ்டோன்ஸ் ஒர்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச் பண்ணலை, பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு கிராண்ட் லுக் தருது. நம்ம ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணோன்னா சூப்பராகவே இருக்கும். நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து பட்டு சாரிங்க கூட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட மெட்டீரியலே உங்களுக்கு வந்து சில்க் காட்டன்றனால நல்லா மேட்ச் ஆகிடும். ஆக்சுவலாக எனக்கு இதோட ஸ்லீவ் வந்து பார்க்கும்போது தான் செம்ம அட்ராக்டிவாக இருந்தது. மோஸ்ட்டாக டார்க் பாட்டில் கலர் க்ரீன்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ்க்கு ரெட் கலர் வந்து நிறைய இதில் மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட பார்டராக இருக்கட்டும், இல்லை அங்கங்கே வர பூட்டாஸ் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்க சாரீஸ் எல்லாமே வந்து இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பாக நான் வந்து 5 கொடுப்பேன். ஏன்னா இதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை பேட்டர்னாக இருக்கட்டும், இந்த மணிக்கு வந்து ஒர்த். ஸோ நம்ம ப்ளவுஸ் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ப்ளவுஸ். இதோட பேட்டர்னுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி. ஸோ அழகாக வந்து ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. ஆல் ஓவர் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 271. ஸோ மீஷோ பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு 30-40 வந்து மேலே கீழே வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய நாள் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஆஃபர் போடும்போது தான் நான் சொன்ன ப்ரைஸை விட கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நார்மல் டேஸில் நான் சொன்ன ப்ரைஸை விட ஒரு 20-30 கூட அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோன்னா அதோட ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி வந்துச்சுன்னா அதற்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கம்மிங் டு த ப்ளவுஸ், இது வந்து 1 மீட்டர். இந்த ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா ப்ளவுஸ்லையுமே வந்து உங்களுக்கு 1 மீட்டர் இருக்கும் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும். அந்த நார்மல் ஆரி ஒர்க்கை விட இந்த மாதிரியான ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா, இது நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் கலர் வந்து ஃபேட் அவுட்டே ஆகாது. நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து 300-400க்குலாம் நம்ம ப்ளவுசஸ் பார்க்கணும்ல, ஆரி ப்ளவுசஸ், அதெல்லாம் வந்து ஒரு 3 மந்த்ஸ்லையோ இல்லை 6 மந்த்ஸ்லையோ வந்து நமக்கு கலர் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் மிஷின் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் சரி, இதுவும் சாரீ மாதிரி தான், உங்களுக்கு கலர் வந்து ஃபேட் அவுட்டே ஆகாது. அந்த வகையில் இது சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டர்ன் வந்து நல்லா ஹைலைட்டடாக உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். நம்ம எதுக்காக ஆரி ஒர்க் போகிறோம்? ப்ளவுஸ் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்குது, எனக்கு வந்து இந்த சாரீக்கு மேட்ச் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும், கிராண்டாக தெரியணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இது வந்து சூப்பராக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இது வந்து தி பெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்லீவில் வரும். ஸ்லீவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் வரைக்குமே, இங்கேருந்து இது வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்ல டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்குன்னா வெயிட்டாக இருக்கும்னு சொல்லலை, டிசைன் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். இது வந்து பேக் நெக். பேக் நெக் பார்த்தீங்களா? உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இது லுக் வந்து இருக்கோ, நேர்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த கலர் சாரீ வச்சுருக்கவங்க யாருக்காவது இது வந்து பேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற எல்லா ப்ளவுசஸ்லையுமே நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லிங்க்கை செக் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இது வந்து ஷோல்டர் பார்ட். ஸோ இந்த இடத்துல வரும்ல அது. இது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு திக்காக வந்து கொடுத்துருக்காங்க.
செம்மையாக இருக்குது. இதுக்குமே நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 வந்து 5 கொடுப்பேன். இதோட மெட்டீரியலுமே நல்லாயிருக்கு. இதோட பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ்! சூப்பராக இருக்குல்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக மீஷோவில் வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது ஐயோ ராமா என்ன பண்ண போகிறானுங்களோ, ஏன்னா ஆரி ப்ளவுஸ்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்களேன்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்த 2 ப்ளவுஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளாரி பேட்டர்ன் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. எஸ், சவுகார்பேட்லலாம் கூட உங்களுக்கு ஒரு பீஸு வந்து 300, 350, 400 சொல்லி குடுக்குறது எல்லாமே இந்த மாதிரியான பேட்டர்ன். இதே குவாலிட்டி தான் நான் நேர்ல வந்து பார்த்துருக்கேன். நம்ம சேனல்ல கூட ஸ்டார்ட்டிங்ல வந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 367. இது வந்து 1 மீட்டர் வந்து இருக்கு. அதே மாதிரி நல்லா கிராண்டாவும் இருக்கு. ஸ்லீவ் கிட்ட. இது நெக் பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த 2மே வந்து நல்லா ஹெவி கிராண்டா இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு நெக்ல வந்து சிம்பிளா தான் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருந்தது. கையில ஸ்டிச் பண்ணியிருப்போங்களா, அந்த மாதிரியான ஆரி ஒர்க். இது வந்து நீங்க பேக் சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து நார்மல் ஆரி ஒர்க்கா, இல்ல மிஷின் எம்ப்ராய்டரியா இல்லன்னு சொல்லி நமக்கு அந்த த்ரெட்ட பார்க்கும்போதே வந்து தெரியும். இதுல இருக்க எல்லாமே ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க இன் பிட்வீன். இங்க சைடுல இருக்கிறது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கு. இங்க சென்டர்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. க்ளூ போட்டு. ஸோ இதோட மெட்டீரியல் வைஸ் சூப்பரா இருக்கு. டிசைனுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. ஸ்லீவ். இந்த சவுகார்பேட் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த ப்ளவுஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஷோல்டர் கிட்ட வருது. இது வந்து ஆரி ஒர்க் வந்து கையிலேயே போட்டதுனால உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து. மத்த 2 வந்து மிஷின் எம்ப்ராய்டரினால உங்களுக்கு வந்து பிரைஸ் கம்மியா இருந்துச்சு. அதே மாதிரி டிசைன்ஸுமே நல்லா ஹெவியா இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அவுட் ஆஃப் 5 வந்து நான் 4 குடுப்பேன். எனக்கு வந்து அந்த டிசைன் வந்து அந்த அளவுக்கு வாவ் அப்படி கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது ஆல்ரெடி எல்லார்கிட்டயுமே இருக்க ஒரு பேட்டர்ன் தான். காமன் பேட்டர்ன் தான். ப்ளவுஸ் நம்பர் 4. இது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு டிஷ்யூ மாதிரியான மெட்டீரியல். தெரியுதா? நல்லா ஒரு ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். இதோட பிரைஸ் வந்து 370. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம கேஷ் ஆன் டெலிவரினா அதுக்கு ஒரு தனியா ரேட் வந்து வரும். இதுவே நம்ம ஆன்லைன்ல வந்து பே பண்ணிட்டோம்னா 10% வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் ஆர்டர் பண்ணும்போது என்ன பிரைஸ் வந்துச்சோ உங்களுக்கு நான் அதுதான் வந்து மென்ஷன் பண்றேன். இது வந்து உங்களுக்கு பேக் நெக். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலிகன்ட்டா வந்து இருக்கு. நல்லா இருக்கு. இந்த இடத்துல இருக்க பீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணது. அதே மாரி நடுவுல இருக்க இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டிக் பண்ணது, பேஸ்ட் பண்ணது க்ளூ வச்சு. பட் நல்லா இருக்கு. வொர்க்கோட ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கம்பேரிட்டிவ்லி அந்த கிரீன் ப்ளவுஸோட வொர்க்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து பார்க்கலாம். இதுலயுமே உங்களுக்கு வந்து ஸ்லீவ் குடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 இன்ச்சஸ் வந்து மினிமம் வந்து வந்திருக்கும் இந்த ஹேண்ட் ஒர்க் பொறுத்தவரைக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கையில ஸ்டிச் பண்ணது. உங்களுக்கு த்ரெட் பேக் சைடுல நல்லா தெரியுதா? இதே மாரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பீட்ஸ் இருக்க எல்லா சைடுமே வந்து கையில ஸ்டிச் பண்ணதா. அங்கங்க இருக்க ஸ்டோன்ஸ் இந்த ஒயிட் கலர்ல ஸ்டோன்ஸ் தெரியுது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளூல ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. பட் பேட்டர்னா இருக்கட்டும், இல்ல இதோட ஃபினிஷிங்கா இருக்கட்டும் ரொம்பவே நீட்டா இருக்கு. சம்டைம்ஸ் சவுகார்பேட் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷ் இருக்காது. அங்கங்க கொதறி வச்ச மாரிலாம் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் வைஸ் சூப்பரா இருக்கு. மெட்டீரியலுமே நல்லா இருக்கு. ஸோ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு 1 மீட்டர் இருக்கிறதுனால நம்ம தாராளமா கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாலுமே வந்து வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ்க்கு வேணாலும் நம்ம தாராளமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் நல்லா இருக்கும். இது வந்து நமக்கு ஷோல்டர் கிட்ட வருது. சிம்பிள் நீட் அண்ட் நீட் ஃபினிஷிங் கூட சொல்லலாம். எலகன்ட்டாவும் இருக்கு இது பார்க்கும்போது. ஸோ அவுட் ஆஃப் 5 வந்து இந்த மெட்டீரியலுக்கு நான் 5 குடுப்பேன். ப்ளவுஸ் நம்பர் 5. இதோட பிரைஸ் வந்து 305. இது வந்து உங்களுக்கு எலிஃபண்ட் டிசைன் வந்து குடுத்துருக்கோம். இப்போ உங்க வீட்ல வந்து ஃபங்ஷன் இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே வந்து பிரைட்ஸா இருந்தாலும், உங்களுக்கு எல்லா ப்ளவுஸுமே வந்து கிராண்டா ஸ்டிச் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். பட் அந்த அளவுக்கு நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா, நம்ம இந்த மாரியான பட்ஜெட்ல வந்து போலாம். ஸோ 300, 250 இந்த மாரி ரேஞ்ச்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மி தான். பட் அதோட வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அகைன் இது வந்து உங்களுக்கு மிஷின் எம்ப்ராய்டரி. ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் கிடையாது. மிஷின் பண்ணது. சூப்பரா இருக்கு. இதோட பேட்டர்ன் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு 2 யானை தந்தம் தூக்கிட்டு இருக்க மாரி இருக்கு. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமே பேர்ல்
எல்லோ பேர்ல் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டோன் கிடையாது, எல்லோ பேர்ல். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சம்கி ஒர்க்ஸ், நடுவில் இங்கெல்லாம் இருக்கிறது நல்லா கொச்சன்னு அழகாக இருக்குது பார்க்கும்போது. நல்லா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஹெவியாக இருக்கும். இப்போ நான் தூரத்துலேருந்து வச்சு காமிக்கிறேன். இங்கேருந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து எல்போ வரைக்குமே இதோட பேட்டர்ன் வந்து வரும். ஸோ கிட்ட பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. சப்போஸ் நமக்கு இந்த இது வந்து கீழே விழுந்தால் கூட நம்மளால் அது வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது நார்மல் இது பேர்ல்ஸ் தான் நமக்கு நியர்பையில் இருக்க கடையிலே கிடைக்கும். இந்த மாதிரி ப்ளவுசஸ்னால் நம்ம தயவு செஞ்சு மிஷின்லலாம் போட்டுறாதீங்க. கையில் தான் வாஷ் பண்ணணும். சும்மா கையில் தண்ணியில் முக்கிட்டு அப்படியே தூக்கி காய வைக்க வேண்டியது தான். வெயில்லையும் போடக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும் ப்ளவுஸ் எல்லாமே. இது வந்து பேக் நெக். வாவ், பேக் நெக் பார்த்துங்களா எப்படி இருக்குது? அதோட கிராண்டாக ஹெவியாக வந்து இருக்குது. ப்ளவுஸ் பேக்கில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து மிஷின் எம்ப்ராய்டரி. இதுவுமே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் 5 வந்து நான் 5 கொடுப்பேன். யூஸ்வலாக இந்த இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கிராண்ட் ஒர்க் இருக்கும். 5000, 10,000, 15,000லாம் கூட சார்ஜஸ் இருக்குது. ஒவ்வொரு பொட்டிக்கை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொரு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மாறும். பட் 250க்கு இந்த மாதிரி பேட்டர்ன் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, வாவ் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ப்ளவுஸ் நம்பர் 6 பார்க்கலாம். என்னோட ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை பார்க்கும்போதே நல்லா ஒரு வாவ் இது நல்லா இருக்கே, நீட்டாக இருக்கேன்ற மாதிரி ஒரு லுக் வந்து கிடைக்கும்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்க எனக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எலிகண்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது ரொம்ப ப்ரிஃபராக இருக்கும். ஏன்னா நம்மளை கொஞ்சம் ஒல்லியாக காட்டும். ரொம்ப கிராண்டாக போட்டோம்னா கொஞ்சம் ஒரு சுற்று பெருசாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது என்னோட மென்டாலிட்டியாக நிஜமாவே லுக் வந்து அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிப்பு வந்து சிம்பிளாக போட்டால் நம்ம அழகாக இருப்போன்ற மாதிரி ஒன்று வந்து வந்துருச்சு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு இந்த ஹார்ம்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால ஆரி ஒர்க் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுவேன். பட் இப்போ நம்ம பார்த்தது எதுவுமே ஆரி ஒர்க் கிடையாது. எல்லாமே மோஸ்ட்டாக நமக்கு இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரிலாம் கொடுத்துருக்காங்க. அதனால அழகாக இருக்குது. இது சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன், ரொம்ப அடிக்கவும் செய்யாமல் ரொம்ப சட்டில்டான க்ரீன், செம்மையாக இருக்குது. நிறைய பேர்கிட்ட இந்த கலரில் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து சாரீ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவுமே வந்து உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் 284. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சொல்கிற ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 20 or 30 வந்து முன்ன பின்ன வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பேக் நெக். இந்த கலரில் இது வந்து பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கேரளா சாரீக்கெலாம் மேட்ச் பண்ணால் சூப்பராக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கலர்லாம் ஃபேட் அவுட்டே வந்து ஆகாது. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு மிஷினில் எம்ப்ராய்டரி. ஸோ ஸ்லீவ் பார்க்கலாமா? ஸ்லீவுமே அழகாக உங்களுக்கு ஒரு கோபுர பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வந்து இருக்குது ஸ்லீவ். அதாவது எல்போ ஸ்லீவ் வரைக்குமே இருக்குது. பட் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வந்து சின்ன கையாக போதும்னு நினச்சாலும் நம்ம வந்து இதோட கட் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் இந்த ஷோல்டர் பகுதியில் வர்றது. ஆக்சுவலாக இந்த கலர் வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. நேரில் பார்க்கும்போது அப்படியே வாவ், அப்படியே அல்வா துண்டு சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இந்த கலரை பார்க்கும்போது செம்மையாக இருக்குன்ற மாதிரி. இதுவுமே எனக்கு வந்து செம்மையாக இருக்குது. மோஸ்ட் ஃபேவரட்னு கூட சொல்லுவேன். இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துலேயும் விட எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எலகண்ட்டான ஒரு ஒர்க்கில் இதுவுமே நம்ம வந்து சொல்லலாம். அவுட் ஆஃப் 5க்கு டெஃபினட்டாக நான் வந்து 5 கொடுத்துருவேன். சூப்பராக இருக்குது. ஸோ ப்ளவுஸ் நம்பர் 6. இதோட கலர் வந்து ஒரு இங்க் ப்ளூ கலர். இதோட பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு போடுற மாதிரியான ஒரு பேட்டர்ன். ஃபுல்லாக வந்து கொடி பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஸ்லீவ் நம்ம பார்த்துட்ருக்கிறது. இதுவுமே உங்களுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரி தான். ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பர் டூப்பர்னே சொல்வேன். செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இங்க் ப்ளூவில் வந்து ப்ளவுஸ் வந்திருக்கு. இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு கோல்டுலேயும் சில்வர்லேயும் வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சில்வர் சரியில் இருக்க சாரீஸ் வந்து நிறைய வியர் பண்ணுறோம். இப்போ வந்து அது ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியாக இருக்க கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம தனியாக போய் ஆரி பாக்ஸ் வந்து தேடிட்டுருப்போம். அதுக்கெலாம் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்குறதுக்குலாம் அது ஒரு அமௌண்ட் வந்து வந்துடும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த கலர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து இந்த கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இதோட பேக் சைட் பார்த்தா நீங்கள் அப்படியே பயந்துருவீங்க, மிரண்டுருவீங்க.
பாருங்கள். வாவ், ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருக்காங்க. முதுகு ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து வரும். செம்ம கிராண்டாக இருக்குல்ல. மீஷோ நிஜமாவே செம்மையாக இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல். எனக்கு ஸ்டார்டிங்கில் இதை பார்க்கும்போது என்ன ஸ்லீவில் இவ்வளோ தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இது ஸ்லீவ் கிடையாது, இது வந்து ஷோல்டர் பகுதின்ட்டு. எனக்கு இதுதான் கொஞ்சம் இடிச்சிச்சு. ஷோல்டர் பாருங்களேன், இவ்வளோ பெரிய சாவாக நம்ம வித்து இருக்கும். நான்லாம் மிஞ்சி போனால் ஒரு 2 தான் வைப்பேன். இதில் ஷோல்டரே வந்து 4 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி தூக்கி போடுற மாதிரியாக தான் இருக்கும் பாதி டிசைனை பொறுத்த வரைக்கும். ஆனால் பெரிய இது போடுறவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இல்லை க்ளோஸ்டு நெக்காக வந்து நம்ம வியர் பண்ணாலும் இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இதோட ஷோல்டர் வித்து பாருங்கள். எனக்கு வந்து நான் இவ்வளோ தான் போடுவேன். நான் மோஸ்ட்டாக 2 இல்லைனா 2.15 இந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். செம்மையாக இருக்குது. இவ்வளோ கிராண்டாக நான் வந்து ஷோல்டருக்கு பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக அவுட் ஆஃப் 5க்கு வந்து இதுக்குமே வந்து 5 கொடுத்துட்றேன். எனக்கு இது அப்படி இருக்குது ஒரு ஃபீல். வாவ், சூப்பராக இருக்குன்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பிங்க். மோஸ்ட்டாக கேர்ள்ஸோட எல்லாரோட வார்ட்ரோப்லேயும் பிங்க் கலர் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா என்னோடய ப்ரைடல் ப்ளவுஸுமே வந்து பிங்க் கலர் நான் ஒன்று வந்து வச்சுருப்பேன். ஆமாம், ஒரே ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் ப்ரைடல் சாரீஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். பட்டு சாரீ இருக்கும்ல அந்த மாதிரி சாரீஸ்க்கு சொல்கிறேன். செம்ம ஹெவியாக கிராண்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஆல்ரெடி நம்மளாம் ஷாக்கில் தான் இருக்கும். ஒவ்வொரு ப்ரைஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படிலாம் சூப்பராக கொடுக்குறாங்களேன்னு ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 275. பிங்க் கலரில் உங்களுக்கு ஆல் ஓவர் ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. பட் அதோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு முதுகு கிட்ட க்ரீன் இருக்குது, கோல்டு இருக்குது, அப்புறம் உங்களுக்கு சில்வர் சரிலையுமே வந்து த்ரெட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நடுவில் உங்களுக்கு அங்கங்கே குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதோட ஸ்லீவ் பார்க்கலாம். இதுவுமே நல்லா ஒரு கிராண்டாக இருக்க ஸ்லீவ் பேட்டர்ன். எல்லாமே வந்து வெயிட்லெஸ் தான். நீங்கள் வெயிட்னு மட்டும் நினச்சிடாதீங்க. மோஸ்ட்டாக நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் ஆர்டர் பண்ணி கையில் ஸ்டிச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 1 கிலோ அந்த ரேஞ்சஸில் வந்து இருக்கும். அதுவும் ஸ்டிச் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக வேறு வரும் அதோட வெயிட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ், நல்லாயிருக்கு, லைட் வெயிட் இருக்குது. ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸுமே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. க்ரீன், கோல்டு, சில்வர் எல்லாமே மிக்ஸ்டாக போட்டு ஒரு மாதிரியான பேட்டர்ன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு திலகம் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு பார்க்கும்போது. ஷோல்டர் ஒரு பார்க்கலாமா? அகெயின் இதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியான ஷோல்டர் தான். இந்த வித்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு 1 மீட்டர் ப்ளவுஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே 1 மீட்டர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 20-30 வந்து முன்ன பின்ன ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான பர்பிள் கலர். பட் அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பர்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன சவுத் பர்பிள் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹியர் பண்ணுறேன். பர்பிள் ஓகே, சவுத் பர்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஓகே, இது வந்து ப்ளவுஸ் பேக் பேட்டர்ன். பேக் இதுவுமே உங்களுக்கு வந்து கொடி பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறச்ச. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மிஷின் எம்ப்ராய்டரி. இன் பிட்வீனில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணது, க்ளூவில் ஸ்டிக் பண்ணது, ஸ்டிச் பண்ணது கிடையாது. இது வந்து ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப ஹெவியான இருக்கும். பேட்டர்ன் வைஸ் சொல்கிறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி நீட்டாக இருக்க பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களாம் வந்து வியர் பண்ணோம்னா நம்மளை வந்து குண்டா அந்த அளவுக்கு காட்டாது. ஏன்னா இது வந்து நீட்டாக இருக்க பேட்டர்ன் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து லுக் வைஸ் கொஞ்சம் ஒல்லியாக காட்டும். ரொம்ப ஒல்லியாக காட்டும்னு சொல்லல, கொஞ்சம் ஒல்லியாக காட்டும். இதுவே நமக்கு இந்த மாதிரி சைடில் இருக்க மாதிரியான கோடுகளில் வந்து ரவுண்டாக இருக்க மாதிரி கோடுகள் வந்து இருந்துச்சுன்னா நம்மளை இன்னும் ஒரு 2 சுற்று வந்து எக்ஸ்ட்ராவாக காட்டும் ஆர்ம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸு, நோட் பண்ணி பாருங்கள். வியர் பண்ணும்போது உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா. இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து 303. அகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி நம்ம வார்ட்ரோப்பில் வந்து வச்சுட்டோன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலரை பொறுத்த வரைக்கும் ஃபேட் அவுட்டே ஆகாது. அதே மாதிரி நல்லா ஹெவியாக லுக்கும் கொடுக்கும் நமக்கு சாரியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு சாரீ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது,
பட் எனக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், ஆனால் பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரியான நம்ம ப்ளவுசஸ் வாங்கி நம்ம சாரீக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஹெவியாக இருக்கா? நம்ம இதெல்லாம் போட்டுட்டு கல்யாணம் காது குத்துன்னு எந்த ஃபங்க்ஷன் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்லீவு, ஷோல்டருமே நல்லா ப்ராடாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக தாராளமாக இருக்கும். அழகாக இருக்குது. அகைன் இதுலேயுமே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பர்பிள் கலரில் இருக்குது. இன் பிட்வீன் எல்லாமே உங்களுக்கு கோல்டன் ஜரியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கோல்டன் த்ரெட் ஒர்க். அங்கங்கே இருக்க சம்கி எல்லாமே வந்து சம்கி ஸ்டோன் கிடையாது, சம்கியில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி சம்கிலாம் கீழே விழுந்தாலுமே நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லேயே வந்து வாங்கி ஒட்டிக்கலாம். அதனால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. தாராளமாக இதை வந்து வாங்கலாம். இன்றைக்கி பார்த்த ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம 2 பேர் டேஸ்ட் வந்து ஒன்றா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்குமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பாய், டேக் கேர்.